காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. ஆன்மீகத்திலே நாம பல யோகிகளை கேள்விப்பட்டிருக்கலாம், பல சித்தர்களை பற்றி நாம் படித்திருக்கலாம், பல மகான்களை பற்றி நாம் அறிந்திருக்கலாம். ஆனால் பெண் சித்தர் ஒருவர் வானவெளியில் பறப்பதாவது, அதை நாம் நம்புவதாவது, இது நடக்கக்கூடிய சாத்தியமா? இது கைகூடுமா? இதெல்லாம் உண்மையா? இத்தகைய கேள்விகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம திருவண்ணாமலை மாவட்டத்திலே பிறந்த ஆனந்தம்பாள் என்ற பெயர் கொண்ட ஸ்ரீ சக்கர அம்மாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண் சித்தர்களிலே மிகவும் பிரசித்தமானவர். சென்னையிலே அவருடைய சமாதி கோவில் அமைந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கை தான் என்ன? அவருடைய ஆன்மீக நாட்டம் எதை பற்றியதாக இருந்தது? எதை அவர் சாதித்தார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை என்னன்னு பார்த்தீர்கள் என்று சொன்னால், திருவண்ணாமலை மாவட்டத்திலே 1854ஆம் வருடம் சேஷகுருக்கள் சுந்தராம்பாள் இந்த தம்பதிக்கு பிறந்தவர் தான் ஆனந்தாம்பாள் என்கின்ற ஆன்மீக பெண்மணி. அந்த ஊர்ல தேவிகாபுரம்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல பெரியநாயகி அம்மன் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில் இருந்தது. அந்த அம்மன் கோவிலிலே சேஷகுருக்கள் அர்ச்சகராக பணிபுரிந்தார். அவருக்கு ஸ்ரீவித்யா உபாசனை கைவந்திருந்தது. அதை அவர் கடைபிடித்தார். அதை பற்றிய ஞானம் அவருக்கு இருந்தது. தெய்வீக தம்பதியர்களாக அவர்கள் இருந்தார்கள், சுந்தராம்பாலும் சேஷகுருக்களும். தினமும் ஒருவேளையாவது அவர்கள் சிவ பூஜை செய்வார்கள். அதை முடித்துவிட்டுத்தான் அவர்கள் சாப்பிடுவதே வழக்கம். இந்த தம்பதிகளுக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக பெண்மணி பிறந்தார், ஆனந்தாம்பாள் என்ற பெண். இந்த ஆனந்தாம்பாள் பிறந்த சிறிது காலத்திற்குள்ளாகவே அவருடைய அம்மா இறந்து விட்டார்கள், சுந்தராம்பா இறந்து விட்டார்கள். அப்ப சேஷகுருக்கள் என்ன பண்றாரு? இன்னொரு பெண்ணை மணக்கிறார். ஏன்னா இந்த சின்ன குழந்தையை வளர்க்கணும் இல்லையா? அதனால இவங்களுக்கு பாருங்க, பிறந்த கொஞ்ச வருடத்திலேயே தன்னுடைய தாயை இழந்து விட்டதனால் ஆனந்தாம்பாளுக்கு நன்றாக ஓடி ஆடி விளையாடுவார்கள் அல்லவா சிறு குழந்தைகள், அதிலே இருந்த விருப்பம் போய்விட்டது. எப்பொழுது பார்த்தாலும் அவர் தாயை பின்பற்றவில்லை, தந்தையை பின்பற்றினார். ஏன்னா அவங்க அப்பா என்ன பண்றாரு? சிவ பூஜை செய்யறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவித்யா உபாசனையும் செய்கிறார். தந்தையோட உட்கார்ந்து அவர் என்ன கற்றுக்கொண்டார்? பூஜை செய்ய கற்றுக்கொண்டார். நாம நினைக்கலாம், எவ்வளவோ பூஜைகள் இருக்கும் பொழுது அந்த ஸ்ரீவித்யா பூஜைக்கு என்ன ஒரு பெருமை இருக்க முடியும்? யந்திரங்களிலே ஸ்ரீ சக்கரத்தை மிஞ்சிய ஒரு யந்திரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல லலிதா திரிபுர சுந்தரியை அதற்கு மேலான ஒரு தெய்வம் கிடையாது. ஸ்ரீவித்யா உபாசனைக்கு மேலான ஒரு சாதனையும் கிடையாது. சாதனாசுன்னு சொல்லுவோம் இல்லையா ஆன்மீகத்துல, அது. அப்போ இந்த அம்மையார் என்ன பண்றாங்க? ஆனந்தாம்பாள் தந்தையோடைய பயணப்படுகிறார். அவர் எப்படி பூஜை செய்கிறார் அதை அவர் கற்றுக்கொண்டார் மிகச்சிறிய வயதிலேயே. எப்பொழுதும் அவருக்கு ஆன்மீக நாட்டம் இருந்தது. அவருடைய வீட்டிலிருந்து பார்த்தாக்கா பெரியநாயகி அம்மனுடைய மூல கருவறை தெரியும். ஆனந்தாம்பாள் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு நாளும் மூல கருவறையில் வீட்டிருக்கின்ற அம்மனை தரிசனம் செய்கிறார்கள். மணிக்கணக்கில் அமர்ந்திருப்பார்கள். யாருடனும் பேசுவதில்லை, விளையாடுவதில்லை. எப்பொழுதும் அவர்களுக்கு தெய்வீக சிந்தனையே இருந்தது. அந்த காலத்து வழக்கப்படி பால்ய விவாகம் செய்வார்கள். இவருக்கு 9 வயதாக இருந்தது ஆனந்தாம்பாளுக்கு. அப்பொழுது சேஷகுருக்கள் என்ன பண்றாரு? சென்னையில கோமலீஸ்வரன் மடம், அந்த மடத்தின் மடாதிபதியாக இருந்தவர் சாம்பசிவன். அவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி இருந்தது. இப்பொழுது இரண்டாவதாக தன்னுடைய பெண்ணை அவர் கொடுக்கிறார். சேஷகுருக்கள் பால்ய விவாகத்தை அப்பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கால சம்பிரதாயப்படி அவருக்கு கல்யாணம் நடக்கிறது. 9 வயதான ஆனந்தாம்பாளுக்கும் சாம்பசிவனுக்கும் கல்யாணம் நடக்கிறது. இவர் என்ன பண்றாங்க? தேவிகாபுரத்திலிருந்து புகுந்த வீடான சென்னைக்கு புறப்பட்டு விடுகிறார்கள். அங்கே கொஞ்ச காலம் அவருக்கு இல்லற வாழ்க்கை கிடைக்கிறது. ஆனா அவருக்கு அதன் மேல நாட்டம் கிடையாது சிறிதும். ஏன்னா அவங்க சிறு குழந்தை அல்லவா, 9 வயது. ஆனா அவருடைய கணவர் என்ன பண்றாரு? அவருக்கு ஆடல் பாடல் கேளிக்கை பெண் மோகம் அத்தனையும் இருந்தது. அவர் அதிலேயே அமிழ்ந்து விடுகிறார். இவருக்கு அது வசதியாக போய்விட்டது ஆனந்தாம்பாளுக்கு. ஏன்னா தொந்தரவு செய்யல இல்லையா?
தம்முடைய தெய்வீக வாழ்க்கையை நாம தொடரலாம் இல்லையா? இந்த எண்ணம் அந்த அம்மையாருக்கு. அவருடைய கணவர் மிக விரைவிலேயே நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். ஏன்னா நிறைய பெண்களோட தொடர்பு இருந்ததுனால அவருக்கு நோய் முத்தி போயிடுச்சு. அப்போ மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள். அவர் இறந்து விட்டார். அப்பொழுது இவருக்கு என்ன வயது? 20 வயது தான் ஆகிறது ஆனந்தாம்பாளுக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? சடங்கு முறையை பின்பற்றுகிறார்கள். என்ன பண்றாங்க? தலையை முண்டனம் செய்து விடுகிறார்கள், மொட்டையடித்து விடுகிறார்கள், மழித்து விடுகிறார்கள், ஒரு வெள்ளை நிற உடையை உடுத்தி விடுகிறார்கள். நாம எல்லாம் கவலைப்படுவோம், இவ்வளவு சின்ன வயதுல இத்தகைய கோலத்தை இறைவன் கொடுக்கணுமா அப்படின்னு. உறவுக்காரர்களும் இதையே சொல்லி புண்படுத்தும் பொழுது இவர் சொல்றார் ஆனந்தாம்பாள், இறைவன் என்ன கட்டளை விதித்திருக்கிறானோ அதன்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா முதல்ல நாம இறைவன் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதை ஏத்துக்கணும். அந்த மனப்பக்குவம் இருந்தால்தான் ஆன்மீகத்தின் அடுத்த நிலையை நாம் அடைய முடியும். இப்ப அவர் என்ன பண்றாங்க? கணவர் இறந்து விடுகிறார். போலூரிலே அவருடைய சகோதரர் வீட்டுக்கு வருகிறார். அங்க வரும்பொழுது அங்கே நட்சத்திர குன்று என்ற ஒரு மலை அடிவாரம் இருக்கிறது. அங்கே ஒரு பெண் சன்னியாசினியை அவர் சந்திக்கிறார். ஆன்மீக வாழ்க்கையில் அவருக்கு திருப்புமுனையை ஏற்படுத்திய இடம் அது. அந்த இடத்திலே நட்சத்திர குணாம்பாள் என்ற பெயர் கொண்ட ஒரு சன்னியாசினி, அவர்கள் ஒரு துறவி, அவர்களுக்கு பல சித்துக்கள் இருந்தன. இவங்க என்ன பண்றாங்க? என்ன நீங்க சீடரா ஏத்துக்கணும், என்னுடைய ஆன்மீகத்துக்கு நீங்க குருவா இருக்கணும், எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மையார் சொல்றாங்க, நீங்க ஸ்ரீ சக்கரத்தை வச்சுக்கிட்டு ஸ்ரீவித்யா உபாசனை செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு பல சித்திகள் கைகூடும், நீங்க கேட்கக்கூடிய ஆன்மீகத்துல உயர்ந்த நிலை நீங்க அடைய முடியும் அப்படின்னு அந்த அம்மையார் ஆசீர்வதிக்கிறார். இவங்க என்ன பண்றாங்க? அத மிக நிதானமாக கேட்டுக்கொண்டு அதன்படி அவர்கள் தம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை தொடர்கிறார்கள். இவங்களுக்கு இப்ப என்ன வேலை? முழு நேரமும் ஸ்ரீவித்யா உபாசனை, சிவனை அவர்கள் பூஜை செய்வது, இதை அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 10 வருடங்கள் அவர்கள் தொடர்ந்து அந்த பூஜையை செய்கிறார்கள். சிறு வயதிலேயே அவருக்கு ஒரு பாராயண முறை தெரிந்திருந்தது தன்னுடைய தந்தையின் மூலமாக. அது என்னன்னா சௌந்தரிய லஹரி, ஸ்ரீ சூக்தம், லலிதா சகஸ்ரநாமம், இத்தகைய ஸ்லோகங்களை அவர்கள் பாராயணம் செய்து செய்து அதனுடைய பலன் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அதையே அவர்கள் தொடர்கிறார்கள் ஆனந்தாம்பாள். காலையில கண் விழித்தவுடன் என்ன செய்வாங்க இந்த அம்மையார்? சூரியனை பார்ப்பார்கள். தொடர்ந்து ஒரே ஒரு வேளை மட்டும் உணவு உட்கொள்வார்கள். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகிற்று? இந்த தெய்வீக தன்மை வந்து விடுகிறது. அவருடைய குருவாக விளங்கக்கூடிய நட்சத்திர குணாம்பாளுடைய வழிகாட்டுதலின்படி அவங்க அதையே செய்யறாங்க. அவங்க திரும்பவும் சென்னை போக வேண்டிய கட்டாயம். அப்பொழுது இவர்கள் கேட்கிறார்கள் ஆனந்தாம்பாள், அம்மா நான் உங்களை எப்போ பார்க்க போறேன், என்னால விரும்பியபடி உங்களை பார்க்க முடியாது இல்லையா, நான் சென்னை போயிட்டாக்கா, நீங்க இருக்கிறது போலூர் அப்படின்னு சொல்லும் பொழுது நட்சத்திர குணாம்பாள் ஒரு சித்து அவங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. அது என்னன்னா லகிமான்னு சொல்லுவோம் இல்லையா, சித்தர்கள் உலகத்துல தன்னுடைய உடம்பை லேசாக்கி கொண்டு பறப்பதற்கான ஒரு சாதனம் அது. அதை அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். அவர்களும் அதை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனந்தாம்பாளும். இப்போ நீ நினைச்ச மாதிரி எந்த இடத்துக்கும் போகலாம், அதற்குண்டான ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர்களுக்கா ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா ஆன்மீகத்தின் அடுத்த நிலை அவர்கள் அடைந்து விட்டார்கள் அல்லவா. இப்போ அவங்க சென்னைக்கு போறாங்க. அங்கேயும் கொஞ்ச காலம் வசிக்கிறாங்க. அப்போ போலூர்ல இருக்கிற தன்னுடைய சகோதரருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டுவிட்டு வருகிறார்களாம். வந்து பார்த்தா அவருங்க ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க தன்னுடைய சகோதரர். இவங்க என்ன பண்றாங்க? அந்த வீட்டு மாடியில உட்கார்ந்துக்குவாங்களாம், கண்ணை மூடி தியானம் பண்ணுவாங்களாம் பல மணி நேரம் தொடர்ந்து. அப்போ இவர்களுக்குள்ள ஒரு தெய்வீக பேராற்றல் உள்ளே நுழைகிறது. தெய்வத்தினுடைய சன்னிதானம் இவர்களுக்கு இறங்குகிறது. ஒரு அலை இவர்களுக்கு வந்து வாய்த்திருக்கிறது. என்னன்னா தெய்வீக அலை. அதிலே இவர்கள் அந்த வட்டத்திற்குள் வந்து விட்டார்கள். அந்த உள்ளொலின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை அவர்கள் தரிசித்து விட்டார்கள். அப்ப என்ன நடக்கும்? ஒரு தெய்வீக பேராற்றல் அவர்களை சூழ்ந்து இருக்கிறது. புகழ்பெற்ற மருத்துவராக அப்ப விளங்கக்கூடியவர் நஞ்சுண்டராவ், சென்னையின் பிரபல மருத்துவர்களில் அவரும் ஒருவர். அவர் வந்து பார்க்கிறாராம் அவருடைய சகோதரரை. பார்த்து விட்டு இது எம்மால குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காராம். அப்போ மொட்டை மாடியிலிருந்து ஒரு சிரிப்பு சப்தம் அவருக்கு கேட்கிறதா.
அவரு விசாரிக்கிறாரு, மாடியில யார் இருக்காங்க? ஏன்னா தொடர்ந்து 5 நிமிடங்கள் அந்த சிரிப்பொலி கேட்கிறது. அப்போ மேல வந்து பார்த்தாக்கா ஆனந்தம்பாள் உட்கார்ந்திருக்கிறார்கள், நிஷ்டையில தவத்துல இருக்காங்க. அப்போ எல்லாரும் சொல்றாங்க, இந்த அம்மையாருக்கு கொஞ்சம் சித்தம் கலங்கி விட்டது. ஏன்னா சிறிய வயதிலேயே இவர்கள் விதவையாகி விட்டார்கள், இல்லற வாழ்க்கை இவர்களுக்கு வாய்க்காமல் போய்விட்டது, அதனால இவங்க இப்படி ஆயிட்டாங்க. ஆனா நஞ்சுண்டராவ் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவருடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல, இது ஏதோ தெய்வீகத்தின் அம்சம், இதை நாம ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ஏன்னா நாம மருத்துவத்தை ஆராய்ச்சி செய்யலாம், ஆனால் ஆன்மீகத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடாது, அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்போ இவங்க நம்பல. நஞ்சுண்டராவ், இல்ல இந்த அம்மையாருக்கு சித்தப்பிரமை எல்லாம் கிடையாது, இவங்க ஒரு யோகினியா இருக்கணும், இவங்களுக்கு ஏதோ ஒரு பேராற்றல் வாய்த்திருக்கணும் அப்படின்னு இவருடைய உள்ளுணர்வு நம்புது. இவர் என்ன பண்றாரு, அந்த அம்மையாரை அணுகி கேட்கிறார், அம்மா நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் இறைவனோட ஐக்கியமா இருந்தேன், அவரோட என்னுடைய சம்பாஷணை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்போ அந்த அம்மையாரிடம் தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருப்பதை உணர்ந்து கொண்ட நஞ்சுண்டராவ் என்ன சொல்றாரு, என்ன நீங்க சீடனா ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மையாரும் ஒப்புக்கொள்கிறார். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே திருவண்ணாமலையிலே இருந்த அத்தனை யோகிகளையும் சித்தர்களையும் மகான்களையும் அவர் தரிசித்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் அருள்களையும் பெற்றிருக்கிறார் ஆனந்தம்பாள். போலூர்ல விட்டோபா சுவாமிகள், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், அடிமுடி சுவாமிகள், பரதேசி சுவாமிகள் போன்ற பல மகான்களோடு அவர் இறை தொடர்பு வைத்திருந்தார். அவர்களோடு அவர் தெய்வீக சம்பந்தம் கொண்டிருந்தார். அப்போ இவரை பற்றிய ஒரு சிறு செய்தி குறிப்பா நாம சொல்லணும். என்னன்னா, இவர் ரமண மகரிஷியை சந்திக்கணும்னு ரொம்பவும் விருப்பப்பட்டாராம் ஆனந்தம்பாள். இவர் பறந்தே சென்று சந்தித்தாராம். அப்போ ரமண மகரிஷி கிட்ட இவரு, நீங்க ஆசீர்வாதம் செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. பகவானே, நீங்க என்னை ஆசீர்வதிக்குமாறு நான் கேட்டுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரமண மகரிஷி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் உன்னை ஆசீர்வதிப்பதாவது, தெய்வத்தினுடைய அருள் உனக்கு நிறைய இருக்கிறதம்மா, நீங்க ஒண்ணுத்துக்கு கவலைப்பட வேண்டாம், முழு பேராற்றலும் உங்களுக்குள்ள இறங்கும் அப்படின்னு அவரு சொல்லிடுறாராம். எத்தகைய ஒரு மனப்பக்குவ நிலை பாருங்கள். ஒரு யோகி இன்னொரு யோகினியை சந்தோஷமாக ஆசீர்வதிக்கிறார், உமக்கு தெய்வ ஆற்றல் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். திருவிக தேசபக்தன் நாளிதழின் ஆசிரியராக இருந்தவர், அவர் தம்முடைய மொட்டை மாடியில் அமர்ந்து பார்த்தாராம். இந்த ஆனந்தம்பாள் பறவை உருக்கொண்டு பறந்து வந்ததை கண்ணாட பார்த்தாராம். அவரு தம்முடைய கண்களை அவரால் நம்ப முடியலையா. ஏன்னா இது சாத்தியமா? அவரும் எடிட்டரா இருந்தவர் இல்லையா, அவருக்கு தெரியாதா இது உண்மையா இல்லையான்னு? அவருக்கு ஆராய்ச்சி செய்யணும்னு ஆசையை வந்துடுச்சான். அப்போ இவரு நஞ்சுண்டராவை சந்திச்சு கேட்கிறாராம், இது உண்மைதானா, இது சாத்தியம்தானா அப்படின்னு. அப்போ சென்னையில் இருந்த ஐரோப்பிய நிபுணர்கள் இந்த அம்மையாரை பரிசோதித்து பார்க்கிறார்களாம். ஏன்னா எவல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, மெடிக்கல் தியரி படி அது இந்த அம்மையாரோட உடம்புல இருக்கா, பறப்பதற்கான சாத்தியம் இருக்கிறதா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அவர்களுக்கே வியந்து போனார்களாம். ஏன்னா ஒரு அம்மையாருக்கு எப்படி இது சாத்தியம், ஒரு சாதாரண மனித பிறவி அல்லவா, என்னதான் நீங்க தெய்வீக ஆற்றல்னு சொன்னாலும் இது உண்மைதானா அப்படின்னு பரிசோதித்து பார்த்தார்களாம். திருவிக தன்னுடைய உள்ளொலி என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இதை பற்றி. சர்க்கரை அம்மா என்ற பெயர் கொண்ட சன்னியாசினி, ஒரு யோகினி பறந்து வந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்த்திருக்கிறேன் என்பதை பதிவு செய்திருக்கிறார். இதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இவர் பல புனித தலங்களுக்கு செல்கிறார். நஞ்சுண்டராவ் தம்முடைய சீடராக ஏற்றுக்கொண்டு ஆனந்தம்பாள் பல கோவில்களுக்கும் பல ஸ்தலங்களுக்கும் சென்று இறைவனை தரிசிக்கிறார். பல மணி நேரம் அவர் தியானம் செய்கிறார். அதுதான் அவருடைய செயல்பாடாக இருந்தது ஆன்மீகத்துல. அவர் யார்கிட்டையும் பேசல, யாகமும் செய்யல. ஆனா என்ன பண்றாங்க, தன்னுடைய சாதனாசன் எதை சொல்லணும்னாக்கா, அவங்க உட்கார்ந்துகிட்டு ஸ்ரீசக்கர பூஜையும் சிவஸ்துதிகளையும் சௌந்தரிய லகரையும் அவங்க பாராயணம் செய்யறாங்க. மணிக்கணக்கில் அமர்ந்து தியானம் செய்யறாங்க. அதன் மூலமாக தெய்வீக பேராற்றல் அவர்களுக்குள்ளே இறங்குகின்றது. அவங்க ஸ்ரீசக்கர பூஜையை செஞ்சு அவங்களுக்கு என்ன ஒரு பெயர் வந்ததுன்னு பாருங்க. ஸ்ரீ சக்கராம்மா என்ற பெயர் அவர்களுக்கு வந்து விட்டது.
பறவை சித்தர் என்று எதற்கு சொன்னார்கள் என்றால், அவர் பறந்து வந்து பார்ப்பாராம். ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைச்சா என்ன பண்ணுவாங்க, பறவை ஊரு கொண்டு போய் தரிசித்து விட்டு வருவார்களாம். நாம 8 வகை சித்துக்கள்னு சொல்லுவோம். அணிமான்னா மிகச்சிறிய உருவம் எடுப்பது, மகிமான் சொன்னாக்கா பெரிய உருவம் எடுப்பது, கரிமான்னா ரொம்ப அதிக கனமாக எடையாக தம்மை உருவெடுத்துக் கொள்வது, லகிமான்னு சொன்னா மிக நுண்ணியதாக எடை இல்லாததாக மாற்றிக்கொள்வது. இந்த அம்மையார் என்ன செய்யறாங்க பாருங்க, இந்த சித்தை தனக்கு பயன்படுத்திக்கிறாங்க. 8 வகை சித்துக்களும் அவருக்கு கைவர பெற்றிருந்தன. நாம நியாயமான கோரிக்கையோட இந்த அம்மையாரோட கோவிலுக்கு சென்று வழிபட்டோம்னு சொன்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் மிக சிறப்பான முறையில் நிறைவேறும். சென்னை, பாண்டிச்சேரி இந்த 2 ஊர்கள் மிகவும் பிரசித்தம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சென்னையை சுற்றி எங்க பார்த்தாலும் நிறைய சமாதி கோவில்கள் இருக்கும். நிறைய சித்தர்கள், மகான்கள், யோகிகள் அங்கே சமாதி அடைந்திருப்பார்கள். அதே போல பாண்டிச்சேரி, நீங்க பாண்டிச்சேரியில பார்த்தீங்கன்னா பல சித்தர்கள் சமாதியாகி இருப்பார்கள். இத்தாலியில பிறந்த மிரா அல்பாசான் என்ற பெயர் கொண்ட ஸ்ரீ அன்னை அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள், சமாதி அடைந்திருப்பார்கள். அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் பாண்டிச்சேரியில, இம்மாதிரி பல சித்தர்கள் இந்த 2 ஊர்கள்ல அதிகமாக இருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் சிகாகோ போய்விட்டு வருகிறார். அமெரிக்கால ஒரு உரையாற்றினார், மிக வரலாற்று சிறப்பு வாய்ந்த உரை. அந்த உரையிலே அவர் சொல்லியிருப்பார், சகோதர சகோதரிகளை என்று அழைத்து தம்முடைய ஆன்மீக உரை அவர் ஆரம்பித்திருப்பார். அதை முடித்துவிட்டு நேராக சென்னை வரும்பொழுது அவர் சந்தித்ததை யார் என்றால் நஞ்சுண்டராவை சந்தித்தாராம். நஞ்சுண்டராவ் கேள்விப்பட்டாராம் சர்க்கரை அம்மாவை பற்றி, இப்படிப்பட்ட ஒரு அதிசய பெண்மணி இருக்கிறாரா அப்படின்னு. அவர் தம்முடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் விவேகானந்தர். என்னன்னா, சென்னை ஒரு மைய புள்ளியாக விளங்கும், மிகப்பெரிய ஆன்மீக அலை அங்கே உருவாகும், அது இந்தியாவிற்கு வழிகாட்டும் என்பதை தன்னுடைய புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார். அவரே சொல்லிவிட்டார். ஏன்னா பல சித்தர்கள் அங்கே சமாதி அடைந்திருக்கிறார்கள். திருவான்மையூரிலே மருந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு வருகிறார்களாம். யாருன்னாக்கா ஆனந்தம்பாள் என்கிற சர்க்கரை அம்மாவும் நஞ்சுண்டராவும் மற்றும் அவர்களுடைய தொண்டர்கள் வருகிறார்களாம். அங்க வரும்பொழுது ஆனந்தம்பாள் சொல்கிறாங்களாம், இந்த பக்கத்துல ஒரு சிறு இடத்த நீ விலைக்கு வாங்கணும், நான் கொஞ்ச காலத்துல சமாதி அடைய போகிறேன், எனக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நஞ்சுண்டராவுக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டதாம். ஏன்னா தம்முடைய ஆன்மீக குரு மிக விரைவில் சமாதியாக போகிறார் என்பதை கேள்விப்பட்டவுடனே அவருக்கு கொஞ்சம் கவலையாக போய்விட்டது. ஏன்னா நாம் ஒரு குருவை இழக்கிறோம் இல்லையா, அதனால. ஆனா அந்த அம்மையாருக்கு உள்ளுணர்வு சொல்லிவிட்டது, எனக்கு இங்கே ஒரு சமாதி கோயில் எழுப்ப வேண்டும் என்று. கலாஷாத்ரா செல்லும் சாலையிலே இருக்கிறது இந்த ஆனந்தம்பாள் என்கின்ற சித்தரின் சமாதி கோவில். அங்கே சென்று நாம் நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் நம்முடைய கோரிக்கைகள் மிக சுலபமாக நியாயமானதாக நிறைவேற்றி தருகிறார் பறவை சித்தர் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ சக்கர அம்மா. 1948 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், மகா பெரியவான்னு சொல்லுவோம் இல்லையா, நடமாடும் தெய்வம் என்று இவருக்கு ஆன்மீக உலகில் ஒரு பிரசித்தி பெற்ற பெயர் இருக்கிறது. அவர் இந்த சமாதி கோவிலுக்கு வந்து பார்த்தாராம். ஒரு நாள் தான் தங்குவதாக இருந்தது அவருடைய ஏற்பாடு. ஆனால் அங்கே நிலவிய அந்த ஆன்மீக அலை இவரை 5 நாட்கள் தங்க வைத்து விட்டதாம் தொடர்ந்து. இந்த ஆனந்தாம்பாள் என்கின்ற சக்கரையம்மா சமாதி அடைந்தது 1901 பிப்ரவரி மாதம் 28 இது நமக்கு ஒரு மிகப்பெரிய கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. ஆன்மீகத்தை நாடி தெய்வீகத்தை தேடி நாம வர்றோம்னு சொன்னா நமக்கான மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறார்கள் ஆனந்தம்பா என்கின்ற பறவை சித்தர். ஸ்ரீ பூண்டி மகான் பக்தி சேனலில் நாம் சர்க்கரை அம்மாவை பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு அருளாளர் சந்திப்பில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.